தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் 40 லோக்சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி போட்டியிடுகிறது. வரும் 19ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெறவுள்ளது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் மொத்தம் 39 லோக்சபா தொகுதிகள் உள்ளன. இதில் 19 தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது. மீதமுள்ள 20 தொகுதிகளில் பாஜகவின் கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி பாமகவுக்கு 10 இடங்கள், ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 இடங்களும், டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 2 இடங்களும் வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணி, பெரம்பலூர் எம்பி பாரிவேந்தரின் ஐஜேகே, ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியனின் தமமுக, தேவநாதன் யாதவின் இமகமுக ஆகியோருக்கு தலா 1 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார். இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஏப்ரல் 4, 5 ஆகிய 2 நாட்கள் தமிழகத்தில் அமித்ஷா பிரச்சாரம் செய்வதாக கூறப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பாஜகவினர் தீவிரமாக செய்து வந்தனர். தேனி, மதுரை, ராமநாதபுரம், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ரோட் ஷோ நிகழ்ச்சி பிரச்சாரம் செய்வதற்காக நாளை மாலை தேனி மாவட்டத்திற்கு வருகை தருவதாக கூறப்பட்டிருந்தது. இதற்காக தேனி வட புதுப்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்கான ஹெலிபேட் அமைக்கப்பட்டு போக்குவரத்து மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேலும் தேனி ரயில்வே கேட் அருகில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் இருந்து பங்களாமேடு வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் இரும்பு கம்பிகளால் சாலையோர தடுப்புகள் அமைக்கப்பட்டு தொண்டர்கள் அதன் பின் நின்று ரோட் ஷோ நிகழ்ச்சி கண்டுகளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் அமித்ஷாவின் கான்வே வாகனம் செல்வது போன்று போலீசாரின் ஒத்திகை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் உடல்நிலை காரணமாக தமிழகம் வரும் அமித்ஷாவின் பயணம் ரத்து செய்யப்பட்டதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமித்ஷாவின் அடுத்த கட்ட பயணம் குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமித்ஷாவுக்கு உடல்நலக் குறைவு என்ற செய்தி வெளியாகியுள்ள நிலையில் தமிழக பாஜகவினர் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.